சின்மை மட்டும் எனக்கு என்ன பெரிய விஷயம். நான் வந்து இந்துங்க. we will arrest ராதாரவி. என்கிட்ட நீங்க வந்து தப்பா செய்யக்கூடாது. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க வந்து டப்பிங் யூனியனின் தலைவரா இருக்கீங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கும் அவார்டு கொடுக்கணும்னு கவர்மெண்ட் கிட்ட பேசி நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க. இது உங்களுடைய மகத்தான பங்களிப்பு. அதே சமயம் நீங்க தலைவரா இருக்கிற காலகட்டத்துல பாடகி சின்மயி டப்பிங் யூனியன்ல இருந்து நீக்கப்பட்டாங்க. சந்தா சரியா கட்டல என்பதை நீங்க காரணமா தெரிவித்திருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பாலியல் பிரச்சனைகளை பொதுவெளியில சொன்னதுதான் காரணம், அதனாலதான் சின்மயி கண்ணில் பட்டா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் ஆர்டிஸ்ட் ராதாரவியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை உங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாடலோட லிரிக்ஸ் வந்து இப்படி போகுது: தீயவர் வாழவும் நல்லவர் தாழவும் செய்வதேனோ இது தர்மம் தானோ அம்ப நீயே கதி ஈஸ்வரி அப்படின்னு பாடியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? How do I tell you? எனக்கு நான் சொல்றது என்னன்னா, சின்மயி இஸ் a very good playback singer and dubbing artist. அவங்க பணம் கட்டலைன்னா அவங்க என்ன போய் சொல்லிட்டாங்கன்னா, there is a perjury case கோர்ட்டில். ஏன்னா கோர்ட்டுக்கு தப்பான தகவல் கொடுத்துட்டாங்க. நான் லைஃப் மெம்பர்னு சொன்னாங்க. she is not a life member, she is an ordinary member. வருஷம் கட்டணும் சந்தா. there is a rules. யூனியன் ரூலை உடைச்சிட்டு நான் எப்படி போக முடியும்? அதனால் நான் சின்மைக்கு எதிர்ப்புலாம் கிடையாது, தேவையே இல்லாத விஷயம். ஏன்னா சின்மயி வெரி குட் ஃப்ரெண்ட். நாங்கள் வந்து நான் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அப்பப்போ அவங்க வந்து வருவாங்க. வெளிநாடு போகணும், நான் வந்து ஜெனரல் படிக்கு வர முடியாது சொல்லுவாங்க, அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே நம்ம இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, சின்மயி மஸ்ட் கம் டு மீ. அவங்க ப்ராப்ளத்தை வேறு எங்கேருந்தோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு நீங்கள் செய்கிறது தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், யார்கிட்ட வந்து சொல்லணும் தெரியுமா? உங்ககிட்ட தான் சொல்லணும். நீங்கள் தானே திருத்திக்க முடியும். அது மாதிரி என்கிட்ட வந்து சொல்லணும், என்ன தப்பு நடந்திருக்கு. நான் இப்போ சொல்லுவேன், உன் மேலே என்னென்ன தப்புன்னா இது 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 இது. நான் என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லலையே. பட் இப்போ சேர்ந்தா அந்த கேஸு இதெல்லாம் யூனியன் செலவு பண்ணிருக்கு. சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு அவங்க ஒத்து போய் வரணும். ஜஸ்ட் லைக் தட் ஐ கேனாட் டேக். எனக்கு சின்மயி மட்டும் எனக்கு என்ன பெரிய விஷயம். அது ஏதோ பப்ளிக்கில் பேச்சு கொண்டு வேற யாரையோ பேச்சு, என்ன பேசலையே, அதுக்குள்ள நான் வருத்தப்படுறதே இல்லை. அதுக்காக யூனியன் விட்டு எடுத்து அது காக்கா உட்காரத்துக்கு பழம்பழம் கொடுத்துக்கு சரியா இருந்தது. கரெக்டாக எங்கள் லிஸ்ட்டு போடும்போது அது சந்தா கட்டலை. சந்தா கட்டாதவங்களும் எடுத்துருவோம். இல்லைன்னா நாங்கள் 100 ரூபாய் கட்டுறோமே பெப்சிக்கு. யார் மெம்பர்ஸோ அவங்களுக்குலாம் 100 ரூபாய் கட்டுறோம். இவங்களுக்கு எப்படி வேஸ்ட்டாக கட்ட முடியும்? இவங்க சந்தாவே கட்டலை. கேட்டால் நான் லைஃப் மெம்பர்னு கோர்ட்டில் போய் சொன்னாங்க. அது ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லைன்னு. ஷீ இஸ் ஹேவிங் an yellow card. லைஃப் மெம்பர்னு ஒயிட் கார்டு இருக்கணும். இதெல்லாம் தெரியணும் எல்லாருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைன்னா ஐ டோன்ட் டாக் அபவுட் இட். பட் இப்போ நீங்கள் சொன்னது ஆச்சரியமாக இருக்குது. சின்மயி எனக்காக ஒரு டெடிகேட் பண்ணி பாடியிருக்காங்க ஒன்றுங்க. இல்லை ஷீ நோஸ் மீ, ஐ நோ ஹர். அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. சின்மயி இஸ் ஆல்சோ குட் கேர்ள். அது யாரோ ராங் டியூஷனில் அப்படி போயிடுச்சு. ராங் டியூஷனில் போகக்கூடாது. நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை வந்து இந்த மீ டூ கேஸில் இருக்கிற மாதிரின்னு ஒரு இங்கிலீஷ் நான் பத்திரிக்கை பேர் சொல்லலை சார். நான் மீ டூவில் எங்கேயாவது என் மேலே கேஸ் இருக்கா கேட்டேன். இல்லைங்க. பின்னே இதை போடுறீங்க. உங்களுக்கு அவங்க தேவையாக இருந்தால் அவங்கள போய் பாருங்க. என்கிட்ட நீங்கள் வந்து தப்பாக செய்யக்கூடாது, இனிமேல் வரக்கூடாது. சாரின்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் மீ டூ கேஸஸ். இந்த ஒரு எதுக்கு இதை பிடிச்சி தொங்குச்சின்னு தெரியல. தேவையில்லாம இது வளர்ந்துக்கிட்டே போச்சுங்க. சின்மைக்கு எனக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் டக்கோ வாங்கியிருக்கேன் மலேசியாவில். இங்கே ஒருத்தன் சொல்கிறான், அவர் இன்னும் கொத்தோவோ கித்தோவோ ஏதோ ஒரு டைட்டில் வாங்கி உன் வாயில் நுழையின்னு நான் என்ன செய்ய முடியும்? நான் டக்கோ வாங்கினது மலேசியாவில். கடைசியில் அது என்ன செஞ்சிருச்சுன்னா, சின்மை வென்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டெல்லிங் அதை கொடுத்த மகாராஜாவே மகாராஜா கிடையாதுன்னு சொல்லிச்சு. அங்கே ரூல்ஸே தெரியல அதுக்கு. மகாராஜா ராஜாக்கள்னு சொல்கிறவங்க எல்லாமே கொடுப்பாங்க, துண்ணு அவங்களுக்கு டைட்டில். எனக்கு கொடுத்தது மெலாக்கா மகாராஜா. நான் மெலாக்கா ஆஃபீஸில் கேட்டேன், ராதாரவின்ற ஒரு பேரே இல்லைன்னு. அவரை கேட்டு பிரயோஜனம், நம்ம கொடுத்தவரெல்லாம் கேட்கணும். கடையில் கொடுத்தவரே அதுக்கு லாய் இல்லாதவர்னு சொல்லிடுச்சு. அப்படி மலேசியாவில ஒருத்தங்களை டிமீன் பண்ணி நீங்கள் திருப்பி மலேசியாவில் போய் ப்ரோக்ராம் பண்ணுறதே கஷ்டம். எங்கள் அப்பாவுக்கு மொட்டை பெட்டிஷன் போட்ட மாதிரி போட்டுருவாங்க. எங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணி ஏர்போர்ட்லேயே தானே வச்சுருந்தாங்க, உள்ளே. ஏன்னா அவர் பேரில் ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டாங்க. அவர் இஷ்டத்துக்கு பேசிடுவார், திராவிட இது கடவுள் இல்லை என்ற சித்தாந்தத்தில் இருக்கிறவர் அப்படி இப்படின்னு.
பட் தத்தோ சாமுவேலுடைய ரெக்கமெண்டேஷனால எங்கள் அப்பா உள்ளே போனார். அப்போ திராவிட கழக மீட்டிங் போனார், ராமசாமி என்னை கூப்பிட்டு போயிருந்தார். இது மாதிரி மலேசியா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் தட். அவங்க முதல்ல விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பனிஷ் பண்ணிடுவாங்க, பனிஷ் பண்ணிட்டு விசாரிச்சு ஓகேன்னு தான் விடுவாங்க. இப்போ என்ன அப்படி தானே நிறுத்தினாங்க. எனக்கு தெரியாது மலேசியா ரூல்ஸு. இந்த இமிக்ரேஷனுக்கு குத்துறாங்களே சாப்பா, அது குத்துறதுக்கு பேப்பர் இருக்குது. அந்த ஒரு பேப்பரில் அடிச்சுட்டா அப்புறம் என்கிட்ட பேப்பர் கிடையாது. ஸோ யூ கேனாட் என்டர்னு சொல்லிட்டாங்க இமிக்ரேஷனில். பட் நான் இன்னொரு ஆளை பிடிச்சி அவர் வந்து சொல்லி அது வரைக்கும் நான் உள்ளதான் உட்காந்துருந்தேன். உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ரூல்ஸ் இருக்குங்க எல்லாமே. நீங்கள் எல்லாமே ரூல்ஸை உடைச்சிட்டு போகணும்னா, நான் சின்மையை பற்றி எனக்கு ஒன்றுமே, எனக்கு சின்மைக்கு என்ன இருக்குது, அது பாட்டுக்கு பின்பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அது யாருக்கோ டப்பிங் வாய்ஸ் இப்போ வந்து டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் தான் கொடுக்க முடியும். அதில் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, உங்கள் மூலியமாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நல்ல சின்மை தெரிஞ்சால் சொல்லுங்கள். சின்மை வந்து என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். பார்க்க வேண்டியது என்ன தான் அதுக்கு தெரியும். நான் தான் டப்பிங் யூனியனுடைய சென்டர் ஆஃப் ஆக்சஸ், சுற்றுது என்னை சுற்றி. அதனால் வந்து பார்க்கட்டும் அவங்க பண்ணது. இப்போ எம்ஏ பிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தார், சீனியர் மோஸ்ட் மேன். நான்லாம் வந்து டப்பிங் யூனியன் வரதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம். ஆனால் அவரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இருக்கும்போது இல்லை, நான் ஒரு தலைவன் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். டப்பிங் யூனியனில் வேற ஒருத்தங்களை தலைவராக கொண்டாந்து உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. 4-5 பேரை கொண்டாந்துருக்கேன் இது வரைக்கும் தலைவர்கள். அவங்களாம் இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் தான் நான் உள்ளே வந்துருவேன் தலைவருக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு டப்பிங் யூனியன். 37 வருஷம் ஆச்சு எனக்கு டப்பிங் யூனியனோட கனெக்டடாக. இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு தம்பி இருந்தார், அவர் தான் எல்லாத்தையும் தூண்டி பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அவருக்கே ஃபோன் போட்டுட்டேன். இஸ் a வெரி குட் ஃபெலோ. எங்கேயோ ஏதோ உதைக்குது, அது என்ன அது உனக்கு உதைக்கிறது, வா நம்ம 2 பேரும் பேசலாம்னு சொல்லிட்டேன். நான் இறங்கி வந்தேன். ரொம்ப பேர் அப்ஜெக்ட் பண்ணாங்க, பேசக்கூடாது. ஐ எம் த பிரசிடென்ட், ஐ வில் டேக் மை டெசிஷன்ஸ். ஏன் டெசிஷனை யாரும் நிறுத்த முடியாது. ஏன் அவரோட பேசினா என்ன தப்பு? பட் இஸ் a நைஸ் மேன். ஆனால் உங்கள் மேலே எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்கிறாரு. பட் என்னை பற்றி அசிங்கமாக தான் எழுதுவார். நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. கூப்பிட்டேன். திங்கக்கிழமை பேச வேண்டியது செல்வமணிக்கிட்டே போய் சொல்லிட்டேன். நான் திங்கக்கிழமை பார்க்க போகிறேன்ப்பா அந்த நபரைன்னு. கடைசியில் பார்த்தா அந்த நபர் வந்து அவங்க இன்னொரு யூனியன் குரூப் ஒரு 60 பேரை வச்சுக்கிட்டு போய் சின்ன திரையில் போய் சேரணும்னு பார்க்குறாங்க. பேக் டோர் என்ட்ரன்ஸ் வச்சுக்க கூடாது. இதுக்காக தான் நான் பேசணும்னு பார்த்தேன். நீ ஏன் அங்கே போகிற? உனக்கு தான் தாய் வீடு மாதிரி டப்பிங் யூனியன் இருக்குது. இதுன்னு எங்கள் அப்பா வீட்டு சொத்தா இல்லை, உங்களுக்கு தானே. நானும் அதில் ஒருத்தன், அவ்வளோதான். நான் தலைவராக இருக்கேன். எலெக்ஷனில் நின்று தானே தலைவரை வந்தேன், ஏமாற்றி வரலையே. என்னை எதிர்த்து 23 பேர் 26 பேர் நிற்கணும். இப்போ அது குறைஞ்சி எதிர்த்து நிற்கிறவங்க 11 பேருக்கு வந்துருச்சு. இந்த 11 பேரும் டெபாசிட் போயிடுச்சு இந்த வாட்டி எலெக்ஷனில். கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா எங்களை நீங்கள் தான் ஆக்கணும், இவங்க ஜெயிச்சது தப்பு. இவங்க பூரா டெபாசிட் போன கேஸு. ஒரு பாயிண்ட்லேயே அவுட். அவங்க ஏன் அங்கே போகிறீங்க? கோர்ட் இஸ் நாட் எ பிளேஸ். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், எடப்பாடி என்ன வந்து அவருடைய பொதுக்குழுவை நம்புகிறார். ஓபிஎஸ் என்ன கோர்ட்டை நம்புகிறார். இதுதான் வித்தியாசம். நீங்கள் எல்லாத்துலேயுமே கோர்ட்டு உங்களுக்கு முடியாதுங்க. கோர்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கோர்ட்டில் போயிட்டே தான் இருக்கும். எலெக்ஷனும் நடத்தணும், அதுக்கு இவங்க வந்து நின்றுடுவாங்க. நின்னா நான் எலெக்ஷன் நடத்தி ஆகணும்ல, எதிர்த்து நின்னா எலெக்ஷனுக்கு தண்டமாக செலவு பண்ணுறாரு இவர். நீ ஏன் நிற்கிற? மை கொஸ்டின் இஸ் டோன்ட் ஸ்டாண்ட். நீ நிற்காத, தேர்தல் நடக்காதுல்ல. இல்லை நான் நிற்கணும்னா செலவாகும். நான் ஜட்ஜை போட்டு தான் நடத்த முடியும். ஏன்னா பார்த்துட்டேன், சட்டப்படி பார்த்தீங்கன்னா பெப்சிலேருந்து ஒரு ஆள், இவங்களிருந்து ஒரு ஆள் கொண்டாந்து நிற்க வச்சு நடத்தலாம் தேர்தல் அதிகாரியாக. இவங்க அதுக்கெல்லாம் கேஸ் போட்டு ஸ்டே போட்டாங்க ஒரு தடவை. இது வந்து முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி வந்தால் உதங்கிதுன்னா நான் என்ன செய்வேன்? எங்கள் வீட்டிலலாம் வந்து தயவு செய்து இதை விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பட் 37 வருஷமாக ஊர்ன ஒரு இடங்க. அப்படி ஈஸியாக இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டாந்து விட்டுட்டு போக முடியாது. டத்தோ ராதாரவி வளாகம்னு போட்டிருக்காங்க பில்டிங்கில். இது நான் போட்டதா? இன்னொரு தலைவர் வந்து போட்டது.
ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்தா அவர் பேரை போட்டிருக்காங்க, தத்தோ ராதாரவி வளாகம்னு போட்டிருந்தாங்க. இப்போ செத்து போயிட்டார் வீரமணின்னு ஒரு உறுப்பினர், ரொம்ப அற்புதமான அவர் பேரில் வீரமணி வளாகம்னு ஒரு இடம் போட்டு வச்சிருக்காரு. இப்போ என்ன ஆச்சுன்னா அதை சொன்னவர் அப்புறமா கேஸு எல்லாம் முடிஞ்சு திருப்பி இப்போ சேர்த்துட்டேன். பழைய மெம்பர்ஷிப்போடே சேர்த்தேன். நான் புது மெம்பர்ஷிப்பில் தான் சேர்க்கணும், ஆனால் பழைய மெம்பர்ஷிப்பில் சேர்த்தேன். அவர் சொல்கிறார், அன்னைக்கு எந்த இடத்தில் டப்பிங் யூனியன் எது வாங்கினாலும் அதில் ராதாரவி பேர் இருக்கணும்னு சொல்கிறார். முதல்ல அவர் தான் சொல்கிறார், இந்த ராதாரவி பேர் இருக்கக்கூடாது. எதுக்கு இந்த எதிர்ப்பை வளர்த்துக்கிட்டே இருந்தால் வேஸ்ட்டுங்க. இது ஒரு சின்ன குடும்பங்க, மேக்ஸிமம் போனால் 2000 மெம்பர்ஸ்குள்ள, அதில் 1300 பேர் தான் ஓட்டு போட போகிறாங்க. எதுக்கு நமக்குள்ள பிரிவினைவாதம்? நான் வாங்கன்னு தான் சொல்கிறேன். அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன தான் பார்க்கணும், என்னை பார்க்கக்கூடாதுன்னு கரங்கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு சொன்னால் இப்போ அரசியலில் சொன்னால் பிஜேபியை பிடிக்கலன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் மோடியை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. மோடி தான் தலைவர், மோடி தான் இப்போ பிரதமர், அவரை பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அதனால மொத்தம் பிஜேபி அதுவும் இது எல்லாத்துக்குமே பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. வேறு ஹிந்து கண்ட்ரி, நான் ஹிந்துங்க. ஐ வில் சப்போர்ட் ஹிந்துவிசம், I will support Christianity and Mohammedanity provided they support us. இந்தியாவை அவங்க சப்போர்ட் பண்ணால் நானும் சப்போர்ட் பண்ணேன். எனக்கு இல்லை, நான் முஸ்லீம் காலேஜ்லேயே படித்தவன், நான் ரமலான் மந்தில் விரதம் இருக்கிறவன், கிறிஸ்டின் இதில் படித்தவன், அந்த ஈஸ்டருக்கு நான் விரதம் இருக்கேன், சபரிமலைக்கு விரதம் இருக்கிறேன். ஸோ உள்ளே நான் விரதம் இருக்கிறேன்றதை பாதி பேருக்கு தெரியாது. அது என்னுடைய குட்னஸ், அது வேறு விஷயம். நான் வெளியில் இவர் ரொம்ப கோபம் இருக்கேன், அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா யூ கேனாட் அட்மினிஸ்ட்ரேட், ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் அட்மினிஸ்ட்ரேட். இப்போ கூட முதலமைச்சர் அவர்களை அவர் சீரியஸாக இருக்கார், அதுவாக இருக்கார், அவர் அப்படி இல்லைன்னா அப்புறம் முதலமைச்சராக இருக்க முடியாது. இப்படி இவ்வளோ சீரியஸாகி ஸ்ட்ரிக்டாகி இருக்கிறதே கூட இருக்கிறவங்களால அவருக்கு கெட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? எந்த இடத்துல பார்த்தாலும் பட் இட் வில் கோ டு முதலமைச்சர் தான். ஏன்னா இஸ் த ஹெட் ஆஃப் த கண்ட்ரிங்க, தமிழ்நாடு இஸ் த ஹெட். எல்லாரும் பழி சொல்றது அவர் தான் சொல்லுவாங்க. எப்படி டப்பிங் யூனியனில் பழி சொன்னால் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் சொல்லும். தலைமை யாரோ அவங்கள தான் பாதிக்கும். போலீஸுக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன், நம்ம உணவகம் இருக்கிறோம், ஊர்வலம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம், அதுக்கு தலைமை யாருன்னு போலீஸில் கேட்பாங்க. ஒருத்தர் பேர், என் பேர் ராதாரவி தாங்க தலைமை. ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா we will arrest ராதாரவி. யார் தலைமையோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அது ரூல்ஸ் இல்லை. அதனால் தலைமையில் யார் இருந்தாலுமே பிரச்சனை. நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோன்றது தான் விதம். இது அரசாங்கம் என்பது ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணும் இல்லை. நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன், இப்போ ரோட்ஸ் எல்லாம் நோண்டி போட்டுருக்காங்க. சென்ட்ரலில் பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் நோண்டி போட்டுருக்கு ட்ரெயினுக்காக. ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் இருக்க கிணல பூரா நோண்டி போயிட்டுருக்கு. இதில் அவதிப்படுறது யார், உளுந்து ஏந்திருக்கிறது யாருன்னா மக்கள் தான்.